இந்த செஞ்சேரி காட்டுக்குள்ள தான் சூனியக்காரிங்க இருக்காங்களாம். நான் இன்னைக்கு அவங்கள போய் இன்டர்வியூ எடுக்க போறேன். காலையில அவங்கள பார்க்க முடியாது. நைட்டு மட்டும்தான் பார்க்க முடியும். நான் இன்னைக்கு அவங்கள போய் பார்த்து இந்த வஞ்சனை, சூனியம், பேய், பிசாசு எல்லாம் உண்மையா இல்லையான்னு பார்க்க போறேன். ஏய் பொண்ணு, நில்லு போகாத. இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள போனா நீ திரும்பி வரவே மாட்ட. இது ரொம்ப பயங்கரமான காடு. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை வேற. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போனா உனக்கு தான் ஆபத்து. இந்த ஆபத்துக்களை எல்லாம் பார்த்து பயப்படுற ஆளு நான் கிடையாது. நான் இதை விட பயங்கரமான இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. நான் இன்னைக்கு அந்த சூனியக்காரிங்களை பார்த்து இன்டர்வியூ எடுக்கத்தான் போறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அமாவாசை நாள்ல காட்டுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. சொன்னா கேளு. நீ இன்னொரு நாளைக்கு வந்து அந்த சூனியக்காரங்களை இன்டர்வியூ எடு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அதை என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு கிடையாது. நான் போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வரேன், நீங்க பாருங்க. உன்னை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். இந்த மாதிரி ஆபத்தான இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குமா? ம் ஒருவேளை நான் போனா திரும்பி வருவேனா இல்லையா எனக்கே தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். அவங்க சொன்ன உடனே எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. நான் கண்டிப்பா போய் பார்த்தே தீருவேன். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அடேங்கப்பா! இத பார்த்தா ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. இது நிச்சயமா சூனியக்காரியோட குடிசையா தான் இருக்கும். சூனியக்காரி உள்ளதான் இருப்பா. நம்ம போய் சூனியக்காரி கிட்ட இன்டர்வியூ எடுக்கலாம். இந்த இடமே ரொம்ப வாசனையா இருக்கே. ம் இது என்ன? ஒரு மாயக்கண்ணாடி மாதிரி இருக்கு. இதுல நம்மளோட எதிர்காலம் தெரியுமா? இங்க எந்த சூனியக்காரியுமே காணுமே. நான் சூனியக்காரிய இன்டர்வியூ எடுக்கலான்னு தான் வந்தேன். இந்த கண்ணாடியை சுத்திலும் எலும்புகளை ஒட்டி வச்சிருக்காங்க. இத பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. அதோட இதுல ஏதோ நரம்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ! இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க யாரையுமே காணோம். நம்ம இங்க நிக்க வேணாம். இன்னும் கொஞ்சம் உள்ள போனாக்கா சூனியக்காரிங்க இருப்பாங்க. அவங்கள எப்படியும் பார்த்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்துடணும். சரி, நாம இங்கிருந்து கிளம்பலாம். என்ன இது? நான் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கே வந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்போ இங்கிருந்து எப்படி வெளியே போறது? அவங்க சொன்னது நிஜம்தான் போல இருக்கு. நான் தெரியாம வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். இப்போ இங்கிருந்து எப்படிதான் வெளியே போகிறது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே.